அதிசயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருக்காகப்பா. இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அடுத்த குழந்தைய மாறி குத்துருவாங்க. கொலை பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார்? நேற்று வரைக்கும் ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு இது கொலையா போயிடுச்சு. படம் பதவி அரசியல் இருந்தா யாரும் சாப்பிடலாமா? சென்னை அண்ணா நகரில் பைக் மீது சொகுசு கார் மோதியதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் அது விபத்து இல்லை, கொலை என அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அயனாவரத்தை சேர்ந்த 19 வயதான இளைஞர் நிதின்சாய் என்பவர் மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கடந்த 28ஆம் தேதியன்று இரவு 9 மணி அளவில் அண்ணா நகரில் உள்ள கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் உள்ள பிரியாணி கடைக்கு நிதின்சாய் தனது நண்பர்களோடு சென்றுள்ளார். அப்போது நிதின்சாயின் பள்ளிப்பருவ ஜூனியரும் மதுரவாயில் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வருபவருமான வெங்கடேஷ் தனது நண்பர்களோடு நின்று கொண்டிருந்தார். நிதின்சாய் வெங்கடேஷிடம் பேசிக் கொண்டிருந்த போது வெங்கடேஷ் தனக்கு ஒரு பிரச்சனை என தெரிவித்துள்ளார். உடனே நிதின்சாய் மற்றும் அவரது நண்பர்கள் திருமங்கலம் காவல் நிலையம் அருகே உள்ள SBOA பள்ளி வளாகம் அருகே சென்றனர். அங்கு யாரும் இல்லாததால் நிதின்சாயும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. நேற்று நைட்டு எங்களோட ஃப்ரெண்டோட ஒருத்தனுக்கு பொண்ணாள்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களோட வீட்டுக்கிட்ட தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்டே போனப்போ தான் எங்களோட ஸ்கூலில் படித்த ஜூனியர் பசங்க அங்கே இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க ஏதோ பிரச்சனைன்னாங்க. சரி, ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பி திருமங்கலம் பிச்சு கீழே போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு SBOA ஸ்கூல் இருக்கும். அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கூப்பிட்டு போனாங்க. மீண்டும் வெங்கடேஷ் நிதின்சாய் மற்றும் அவரது நண்பர்களை அதே பகுதிக்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு ரேஞ்ச் ரோவர் காரின் உள்ளே லொயோலா கல்லூரியில் படித்து வரும் சந்துரு என்ற மாணவரோடு மொத்தம் 4 பேர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பையன் என்கிட்ட சண்டை போறானா, சண்டை போட்டு நேத்து சண்டை போட்டு இன்னைக்கும் என்ன சண்டை போட்டு இன்னைக்கு அவன் தான் அண்ணா நகர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணா பசங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எங்க எல்லாரையுமே இந்த மாதிரி உங்களை அடிப்பேன், உங்களை வெட்டுவேன், அப்படி நான் யாரு தெரியாம பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னான். சொல்லும் போது எல்லாரும் லைன்ல தான் இருக்கும்போது அவன் அங்க வந்தான். அந்த இடத்துக்கு வரும்போது சுத்த விட்டுனே அந்த கார் அந்த சந்திரன்ற பையன் வந்தான். இல்ல சந்திரன்ற பையன் கார் ஓட்டல, வேற ஒரு அண்ணா அவர் பேர் தெரியல, வேற யாரோ ஒரு பையன். கார்ல 4 பேர் இருந்தாங்க. வெங்கடேஷ் காரில் இருந்த சந்துருவிடம் பேசிக் கொண்டிருந்த போதே கார் திடீரென முன்னோக்கி நகர்ந்ததாகவும் அதில் வெங்கடேஷின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கீழே கார் திரும்பி இடிக்க வரும்போது நான் ஒரு மரத்துக்கு பசங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ஆப்போசிட்ல நின்று அந்த பசங்களை இடிக்கிறதுக்கு திரும்பி கார்ல போகும்போது அவர் மிஸ் ஆகி அந்த பசங்களை இடிக்க முடியலனா திரும்ப ரிட்டர்ன் ஒரு பையன் வண்டியில இஷ்டாரு. அந்த பையன் வண்டி வஞ்சி திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு வண்டியை அப்ப திரும்பியா முறி காமிச்சு போயிட்டாரு. நான் ஏஞ்சி கீழே ஏஞ்சி பாக்குறதுக்குள்ள அந்த கார் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த காரை எங்க போயிருக்கேன்னு பாக்குறதுக்காக வண்டியில போயிட்டோம். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த வெங்கடேஷின் நண்பர்கள் ரேஞ்ச் ரோவர் காரின் கண்ணாடி மீது கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனே அங்கிருந்த கார் மோத வந்ததால் அங்கு நின்று கொண்டிருந்த நிதின்சாயும் அவரது கல்லூரி நண்பருமான அபிஷேக்கும் ஸ்கூட்டரில் தப்பிச் செல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது. அந்த கார்ல இருந்தவங்க அவங்க என்ன அவங்க ஒரு இதோட தான் அங்க நிக்கிற எல்லார் மேலேயும் கார் ஏற்றதுக்காக ஃபாஸ்டா ட்ரிஃப்டெல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. எல்லாரையும் பயமுத்துனாங்க. நாங்கள் எல்லாருமே கலைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கார் இச்சிட்டு போனதால என்ன பண்ணோம்னா எங்களை அவன் இச்சிட்டு நிறுத்தாமல் போறானேன்னு சொல்லிட்டு கீழேருந்து கல் எடுத்து கார் மேலே அந்த எங்களோட ஜூனியர் பசங்க அடிச்சு கண்ணாடியை வச்சிருக்கானுங்க. பைக்கை அபிஷேக் ஓட்டிச் சென்ற நிலையில் ரேஞ்ச் ரோவர் கார் இருவரையும் விரட்டி சென்று வளைவில் வைத்து மோதியதாகவும் அதில் அங்கிருந்த பிளாட்ஃபார்ம் மீது பைக் தூக்கி வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் பைக்கின் பின்பக்கம் அமர்ந்திருந்த நிதின்சாய் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பைக்கை ஓட்டிச் சென்ற அபிஷேக்கிற்கு நெற்றியில் காயம் ஏற்பட்ட நிலையில் நெற்றியில் தையல் போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.
மேலும் ரேஞ்ச் ரோவர் நிற்காமல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவன் பக்கத்தில் அவன் வந்துட்டான், யூ டர்ன் பண்ணிட்டு சரி அவன் நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே தான் ஐடிக்கு போகிறான் அப்படின்ட்டு நானும் வண்டி ஓட்டினேன். சரி ஒரு கேப் கட்டிச்சு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு லெஃப்ட்னு 2 ரோடு போயிருந்துச்சு. ஒரு வண்டி வந்து ரைட் போச்சு. சரி நாங்கள் வந்து ஒரு வண்டி வந்து லெஃப்ட்டில் போயிடுச்சு. நானும் நிற்க வந்து ரைட் சைடு போட்டோம். ஏன்னா சரி தனியாக போனால் அவனுக்கு வந்து நம்ம டார்கெட் ஆக மாட்டான், கும்பலாக இருந்தால் தான் அவனுக்கு டார்கெட் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ரைட் எடுத்தேன். பார்த்தேன் பின்னாடி பார்த்தா அவன் எங்களுக்கு கார்கார் வந்து எங்களுக்கு தொத்தின்னு வந்து ஆஃப் பண்ணி திரும்பத்துக்குலாம் இன்டென்ஷனோட வந்து ஒரு இடி வச்சா. எனக்கு இங்கே இது ஓப்பன் ஆகி ஒரு லெக் வந்து அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா நித்தின் வந்து அன்கான்ஷியஸாக இருந்தான். திரும்ப என்ன இடிச்சவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் வந்து திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டு எங்கள் வண்டி நிறுத்தி எங்களை 2 செகண்ட் பார்த்துட்டு இவங்க என்ன இதெல்லாம் ஆகிடுது அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்ப ரைட் எடுத்துட்டு போயிட்டாங்க. விசாரணையில் பிரணவ் என்பவரின் பெண் தோழியிடம் வெங்கடேஷ் பேசி வந்ததாகவும் இதனால் கடுப்பான பிரணவ் போனில் வெங்கடேஷை மிரட்டியதும் தெரிய வந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரணவ் திமுக பிரமுகர் கே நகர் தனசேகரின் மகள் வழி பேரனும் லொயோலா கல்லூரியில் படிக்கும் தனது நண்பருமான சந்துருவிடம் இதுகுறித்து தெரிவித்ததை தொடர்ந்து சந்துரு 3 நபர்களோடு வெங்கடேஷை மிரட்ட ரேஞ்ச் ரோவர் காரில் திருமங்கலம் பகுதிக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. முதலில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கை விசாரித்த நிலையில் விபத்து அல்ல கொலை என உறுதி செய்தனர். அதன் பின்பு வழக்கு திருமங்கலம் போலீசாரிடம் சென்ற நிலையில் அவர்கள் கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். பிரச்சனைக்கு முக்கிய புள்ளியாக செயல்பட்ட பிரணவிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தலைமறைவான சந்துரு உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதுக்கு யார் காரணம்னு சொல்றீங்கம்மா? சந்துரு, அவங்க அப்பா பேரு சுரேஷ், அவங்க அம்மா பேரு கனிமொழி. அவங்க வந்து டிஎம்கேல வந்து மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. இந்த பையனோட தாத்தா பேரு தனசேகர், கே தனசேகர், கே நகர் தனசேகர்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து திமுகவில் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார், ஆப்ரேஷனில் சேர்மனாக இருக்காங்க. அந்த பையன், என் பையனுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ பஞ்சாயத்துக்கு கூட போயிட்டு என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் வண்டியில் காரை இடிச்சிட்டு 2வது தடவை இடிச்சிட்டு ஜன்னலை திறந்து சிரிக்கிறானா. அவங்களால என்னடா பண்ண முடியும்? என் பையன் உயிர் அங்கேயே போயிடுச்சு. படம் பதவி அரசியல் இருந்தால் யாரை வேணா சாவடிக்கலாமா? என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். நேற்று வரைக்கும் ஆக்சிடென்ட் நினச்சிட்டு இருந்தேன், இது கொலையா போயிடுச்சு. கேஸ் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க வெளிவாக்கத்தில். ஆக்சிடென்ட் சொன்னாதான் எடுப்பேன்ட்டாங்க. இதுக்கப்புறமா திருமங்கலம் ஸ்டேஷனில் போயிட்டு லாடன்னு ஒரு 1/2 hour முன்னாடி தான் அதை வந்து மர்டராக கன்சிடர் பண்ணாங்க. என் பையன் நைட்டு 11 மணிக்கு மாசூரில் போட்டாங்க. வரைக்கும் என் குழந்தை அங்கே தான் கிடக்குது. நான் என்ன சார் சொல்றது? பையன் சாவுக்கு நியாயம் வேணும். கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி வீர குத்துட்டு உட்காந்து அடுத்த குழந்தைய மாறி குத்துட்டு உட்காந்துருக்கேன் சார். கொலை பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார் என் பையன் ரவுடியோ பொறுக்கியோ கிடையாது சார். அம்மா என்ன சொன்னாலும் கேட்குறவன் சார். அப்படியே பார்ட்டிக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்கூல் ஜூனியர் பசங்க அண்ணா அவங்க ஒரு பஞ்சாயத்து சும்மா தொடக்கி பண்ணான்னு கூப்பிட்டுருக்காரு. என் குழந்தை விவரம் எதுவும் தெரியாமல் போயிருக்கு. என் பையனுக்கும் அந்த சந்திரனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, என் பையன் யாருன்னு அவங்களுக்கு. அதே மாதிரி அபிஷேக், அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் சாவச்சதும் அடிப்படை காயப்பட வச்சதும் என் குழந்தைய அந்த அபிஷேக் தான். அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தான் இருக்குது உயிர். என் புள்ள இல்லாமல் போயிட்டான் சார். பையன் கொலைக்கு நியாயம் வேணும். சந்துருவை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்ஸ்காண்டவன் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுதுல்ல, அவனை ஏன் பண்ண முடியல? பணம் இருக்கு, பதவி இருக்குண்ணா. சாவுக்கு நியாயம் வேணும் சார். உங்க பிள்ளைய அவங்க வளர்க்குற மாதிரி அப்படியே நான் வளர்த்தேன். அவளை சார் குத்து நான் வளர்த்தேன். நீ வசதியா இருக்குன்றதால உன் புள்ள 20 குழந்தை இல்லையா? அந்த பையனை அரெஸ்ட் கேஸ் போடுங்க. என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். என்ன விவகாரம் என்பதே தெரியாமல் நட்புக்காக கிளம்பி சென்ற நிதின் சாய் உயிரிழந்த சம்பவம் நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நண்பனுக்காக பேசச் சென்றவர்கள் காரை வைத்து மோதி கொலை வழக்கில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது.
பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன் மற்றும் கதிரவன். அதிசயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருக்காகப்பா. இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.